ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் அண்ட் டேடி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் செஞ்சியில் தேவதானப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வனதுர்கை அம்மன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சிஸ்டர் இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் நம்மளுக்கு இது கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க தேவதானம்பேட்டை அப்படிங்கிற ஊரில் மலை உச்சியில் தாங்க இந்த கோவில் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னா, செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் பஸ் அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து இந்த கோவிலுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இறங்கின உடனே ஸ்டாப்பிங் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ள நுழைஞ்சிங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஒரு சின்ன அம்மன் கோவில் இருக்குது. இந்த அம்மனை வழிபட்டுட்டு நம்ம இங்கேருந்து இந்த மலைக்கோவில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி பச்சை பசேல்னு இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாகவே விவசாய பூமி. ஸோ சுற்றிலும் நிறைய மரங்கள் வர சூழ்ந்திருக்கு. இந்த மலையை பார்த்தீங்கன்னா பாக்கமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட உச்சியில் தான் வனதுர்கை அம்மனோட கோவில் இருக்குது. செஞ்சி கோட்டையை ஆண்ட மன்னர் ராஜா தேசிங்கு இங்கே வந்து இந்த அம்மனை வழிபட்டுட்டு தான் போருக்கு போவாராம். அண்ட் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த அம்மனோட தரிசனம் பண்ண கண்டிப்பாக வந்துடுவாராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா தவ்வை சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தவ்வை எப்போதும் அவங்களுடைய மகள் அல்லது மகனோட இருக்கிற சிற்பமாக தான் பெரும்பாலும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த புடைப்பு சிற்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தது. அதாவது அந்த டைம் பல்லவர்களுடைய பீரியட். இதுக்கு உதாரணமாக நம்ம பனமலை தாளகிரீஸ்வரர் கோவிலை சொல்லலாம். அதுவும் 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பல்லவர்கள் கோவில். அந்த கோவிலோட கோபுரங்களில் கூட பல்லவர்களுடைய சாயலில் சிங்க முகங்களை பதிச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பனமலை தாளகிரீஸ்வரர் கோவிலோடைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்ம இந்த அட்மாஸ்பியரை சுற்றி பார்த்துட்டு நம்ம மலை பயணத்தை ஆரம்பிக்கிற இடத்தை நோக்கி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் அண்ட் ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நவகிரகங்கள் இருக்குது. ஸோ இங்கே இருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே பாறை தான். நம்ம செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற மாதிரி படியெலாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வரலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த பாறைகள் ரொம்பவே கரடு முரடாக இருக்குது. கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் ஏறி போனதுக்கு ரொம்ப வர்த்தான ஒரு பிளேஸாக இருக்கும். அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் மேலே ஏறிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் உங்களால் ஏறவே முடியாது. அண்ட் குரங்குங்க இங்கே நிறைய இருக்குது. ஸோ குரங்குங்க தொல்லை இல்லாத இடமா பார்த்து சாப்பிடுங்க. முக்கியமாக அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாக்கு தள்ளுது. இங்கேருந்து பார்க்குற ரொம்பவே அழகான வியூ. இங்கேருந்து பார்க்கவே கீழே இருக்கிறது எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுதுல்ல. வழி தெரியறதுக்காக அங்கங்கே பாறைகளில் அம்புக்குறி மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த பாறை எல்லாமே கொஞ்சம் வழுக்குது. செப்பல் போட்டு ஏறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாறைகள் இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்குது. அப்பா, இவ்வளோ நேரம் தாவி தாவி நடந்து வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக ரிலாக்ஸாக நடக்கலாம். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மரம் தான் இருக்குது. ஆனால் அதுவே புதர் மண்டி போய் எவ்வளோ டெரராக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, மாடு இருக்குது. இது வரைக்கும் கொண்டு வந்து மாடு மேய்க்கிறாங்க. மாடுக்கு கால் வலிக்குன்னு யோசிக்கவே மாட்றாங்கப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா மாடுங்கெல்லாம் நடுவில் நின்றுக்கிட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணுதுங்க. இதுங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு மாடுனா பயம். இங்கே வேற ஒன்றா இருக்கா, இதை தாண்டி போகவே முடியலங்க. அப்பா, ஒரு வழியாக தப்பிச்சாச்சு, வந்துட்டோம். இப்போ மறுபடியும் பாறைகளை கடந்து போகணும்.
இங்க பாத்தீங்கன்னா இடையில ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. குடிநீர்னு எழுதியிருக்காங்க. ஆனா இங்க குடிநீர் எங்க இருக்குதுன்னு தான் தெரியல. ஒரு வழியா நம்ம பலவிதமான தடைகளை தாண்டி மேல வந்துட்டோம். இப்பதாங்க மூச்சே விட முடியுது. இங்க இருந்து பாருங்க என்ன மாதிரி ஒரு வியூ. வாவ், வேற மாதிரிங்க. இதுக்கு மேல இன்னும் போகணுமாங்க. வந்துடுச்சுன்னு நினைச்சு கொஞ்சம் மூச்சு விட்டா இன்னும் இருக்குன்னு சொல்லி என் மண்டையில குண்டை தூக்கி போடுறாங்கப்பா. ச்சே. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி மாதிரி இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் சன்னதி. இத பார்த்துட்டு நம்ம இன்னும் மேல நோக்கி நடக்க ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கால பைரவர் நமக்கு துணையா நமக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போறாரு. இந்த அம்மனை பார்க்க 7 மலைகளை கடந்து நம்ம மேலே போக வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேல மலை உச்சியில அமைஞ்சிருக்கிற இந்த வனதுர்கை அம்மன் கோவில் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் இந்த அம்மனுக்கு சக்திகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே பாதைகள் கடினமாகவே இருந்தாலும் இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் இந்த கோவிலை நோக்கி பயணப்பட்டுட்டு தான் இருக்காங்க. விழா காலங்களில் இந்த கோவில் இன்னுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வனதுர்கை அம்மனை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கல்யாணமான தம்பதி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஈசனை மனமுருகி வேண்டி அதன் பலனா இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குளக்கரையில் சக்தியின் உருவமாக ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைக்கு தேவி அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்ச பிறகு சிவபெருமான் அவருடைய திருவிளையாடைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த குழந்தை மேலே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு பெரிய பழியை தூக்கி போடுறாங்க. அதனால் அந்த குழந்தை, அதாவது எடுக்கும்போது குழந்தை, இப்போ ஒரு பருவ வயது அடைஞ்ச ஒரு மங்கை அப்படின்னு வச்சுக்கலாம். சிவபெருமானோட சித்து விளையாட்டால் கோச்சிட்டு போன இந்த தேவி இந்த அடர்ந்த வனத்துக்குள்ள மலைக்கு மேலே பெண் தெய்வமாக உருமாறி நமக்கு வனதுர்க்கை அம்மனாக காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இந்த கோவில் பூசாரியோட கனவில் இந்த அம்மன் தோன்றி, நான் இந்த காட்டில் தான், இந்த கோவிலில் இந்த மலைக்கு மேலே தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு ஆடி மாதம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விழா எடுக்கணும். ஒரு பெண் ஆடை பலி கொடுத்து அவங்களுக்கான விழாவை சீரும் சிறப்புமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா. இல்லை கட்டிடுறேன். நம்ம மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா சுழிநீர் குளம். அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுழிநீர் குளமும் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் சன்னதி, அப்புறம் இங்கே ஒரு முருகர் சன்னதியும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மலை மேலே ஏறினா கோவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பூசாரி சொன்னார். இந்த கம்பியை பிடிச்சிட்டு ஏறுறது தாங்க இன்னுமே டெரராக இருக்குது. காற்று வேறு நல்லா பலமாக அடிக்குது. நம்மளை பிடிச்சி கீழே தள்ளுற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறிடுவோம். இந்த அம்மனை பார்க்க 7 மலைகளை கடந்து நம்ம மேலே போக வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேலே மலை உச்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த வனதுர்கை அம்மன் கோவில் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் இந்த அம்மனுக்கு சக்திகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பாதைகள் கடினமாகவே இருந்தாலும் இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் இந்த கோவிலை நோக்கி பயணப்பட்டுட்டு தான் இருக்காங்க. விழா காலங்களில் இந்த கோவில் இன்னுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி முடிச்சு இந்த அம்மனோடைய பாதத்தில் சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து கூடிய சீக்கிரமே நம்ம வாழ்வில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு வழியா கோவில் கண்ணுக்கு தெரியுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா இது இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு சொன்னாங்க.
இங்க இருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்களேன். வாவ்! இந்த கோவில் மரத்துல நிறைய வேண்டுதல் பண்ணி கயிறுலாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சுனைநீர் குளம் இருக்கு. அப்படியே இங்க ஒரு சிவலிங்கம். அப்படியே சுத்தி பார்த்துட்டு இப்ப வாங்க நம்ம கருவறையில இருக்கிற அம்மனை பார்க்க போலாம். இந்த அம்மனுக்கு தினந்தோறுமே பூஜை புனஸ்காரம் நடந்துட்டு தாங்க இருக்கு. இந்த அம்மன் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வேண்டுதல் என்னவா இருந்தாலும் ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மன் கிட்ட வச்சு அது கீழே விழுந்ததுன்னா நம்ம வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அது என்ன ப்ரொசீஜர்னு தெரில, ஆனால் எலுமிச்சை பழத்தை வச்சு தான் செய்யணும்னு மட்டும் தெரியும். ஸோ எனக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தா அவளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் சித்தர்கள் இன்றளவும் இருக்கிறதா மக்களிடையே பரவலாக ஒரு கருத்து பேசப்பட்டுட்டு வருது. இந்த மலைக்கு பின்னாடி கண்காணிப்பு கோட்டை ஒன்று இருக்கிறதாகவும் அதுக்கு பின்னாடி விஷ்ணுதுர்க்கையோடைய ஒரு கோவில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறையவே பிரமிக்க வைக்கிற அதிசயங்களும் மர்மங்களும் இன்றளவும் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி வனதுர்க்கை அம்மன் கோவிலோடைய வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டது தான். பட் நாங்கள் இந்த வீடியோ எடுத்த நேரமோ என்னமோ தெரியல, ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணவே முடியல. நிறைய பிரச்சனை, நடுவில் நிறைய தடை வந்துடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த வீடியோவை நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ லேட் அப்டேட்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி வியூவர்ஸ். இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸிங்காக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறம் எதை பற்றி எந்த மாதிரியான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வனதுர்க்கை அம்மன் கோவிலை சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், see you, take care.